ஹாய் கைஸ், சின்ன மருமகள் சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போஸ் வந்து மலர்கிட்ட போய் தப்பான விதத்தில் நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. உடனே மலருக்கு வந்து ரொம்பவே கடுப்பாகி வந்து அடிச்சிடறாரு. அடித்து கதவை திறந்து வீட்டை விட்டு வெளியே தள்ளி விட்டுறாரு. ஏன்டா நீ இப்படி பேசினதுக்குலாம் உன்னை சும்மாவா விடணும், இருறா சாணியை கரைச்சி ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாணியை கரைச்சி போஸ் மேலே ஊற்ற ஆரம்பிச்சிடறாங்க. உடனே போஸுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுது. இவ வேற சாணியை கரைச்சி ஊற்றிட்டாலே வீட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் குளிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காமல் எந்திரிச்சு போய்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா பாத்ரூம் பக்கத்தில் சித்ராவும் ஈஸும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாமல் வந்து போகலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவங்க வந்து பார்த்துட்றாங்க. இவரும் கதவை சாத்திட்டு உள்ளே போய் குளிக்க ஆரம்பிச்சிடறாரு. உடனே ஈஸ்வரிக்கு வந்து டவுட் வருது. இது போஸ் மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லவும் சித்ரா ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறா. உடனே பாத்ரூம் கிட்ட போய் போஸுன்னு ஈஸ்வரி வந்து கத்துறாங்க. என்னம்மா குளிக்க வந்திருக்கேன் ஏமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னடா நீ இங்கே வந்து குளிச்சிட்டு இருக்க, இருக்க பாத்ரூமில் குளிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. அதுக்கு போஸ் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு, எனக்கு எங்கே இஷ்டமோ அங்கே நான் குளிச்சுக்கிறேன், நான் குளிச்சுட்டு வரேன், நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவரும் குளிச்சுட்டு வெளியே வர்றாரு. ஈஸும் சித்ராவும் என்ன நடந்துச்சு உண்மையே சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. குளிச்சா சோப்பு நிறைய வரணுமே, வேற சாணியை கரைச்சி ஊத்துன மாதிரி சாணியா வருதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதுக்கு இல்ல வலிக்கு விட்டு விழுந்துட்டே கீழே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ் வந்து போஸை போட்டு ரொம்பவே அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு மலர் இருந்துகிட்டு என் மேல சாணியை கரைச்சி ஊத்திட்டா, நீ எப்படி பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணலாம் அப்படின்னு போஸ் வந்து பொய் சொல்லிடுறாரு. ஈஸ் வந்து ஆனா இதை நம்பவே இல்லை. மறுபடியும் அடிச்சுட்டே உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா போஸ் வந்து நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஏன்டா நீ இப்படி இருக்க, நான் உனக்கு எவ்வளோ பெரிய இடத்துல சம்மந்தம் பேசி வச்சிருக்கேன், ஆனால் நீ உன் மனசை தளர விட்டுட்டு இப்படி அசிங்கப்பட்டு தெரியுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்பவே அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மலர் வந்து தனத்துக்கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து தமிழுக்கு தெரிய வேணாம் தானோ, தமிழ்கிட்ட எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்தீங்கன்னா தமிழ் இருந்துட்டு வராங்க. தமிழ் வந்தோடனே வாங்கக்கா பெரிய வீடு வரைக்கும் நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு மலர் கேட்குறாங்க. வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலரை கூட்டிகிட்டு போகிறாங்க. பெரிய வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிட்றதுக்காண்டி டைனிங் டேபிள் உட்காந்துருக்காங்க. அப்போ தமிழ் போய் மாமா எங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னம்மா ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ராஜாங்கமும் கேட்குறாங்க. மலரோட மார்க் ஷீட்டை வாங்கி தமிழ் வந்து கொடுக்குறாங்க. மலரக்கா வந்து 10th வந்து பாருங்க எவ்வளோ நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. சன்னியாசியும் அதை வந்து வாங்கி பார்க்குறாரு. இவ்வளோ நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்க மலர் அப்படின்னு சொல்லிட்டு மலரை வந்து ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. தமிழ் இருந்துட்டு சொல்கிறாங்க, அக்கா 11வது படிச்சிருக்காங்க. அவங்க அம்மா இறந்து போனதுக்கப்புறம் அவங்களால படிப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியல. நம்ம 12வது வந்து டுட்டோரியல் மூலமாக படிச்சுட்டு அவங்களுக்கு வந்து வக்கீல் ஆகணும்னு ஆசை, அதை வந்து நம்ம நிறைவேற்றணுமாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இருந்துட்டு சொல்றாங்க. உடனே ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிருது. அவங்க இருந்துகிட்டு சொல்றாங்க, வாங்கடி வாங்க, ஒருத்தி வக்கீலு ஒருத்தி டாக்டர் இன்ஜினியரிங் எல்லாம் வாங்கடி, இழிச்ச வச்சுங்களா நாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு வந்து தாமரையும் சாவித்திரியும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்காண்டி நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலருக்கு வந்து படிக்கிற விஷயத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தமிழுக்கும் மலருக்கும் ரொம்பவே சாக்காயிருது. என்னடா இவங்க நம்ம சைடு அட்வைஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க இருந்துட்டு யோசிக்கிறாரு. அதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சு. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.